இன்றைய வார்த்தைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக அப்போஸ்தலருடைய நடபடிகள் 9வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்க கேட்போம். தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தான். தமஸ்குவுக்கு செல்லுகின்ற வழியில் இயேசு கிறிஸ்துவின் மகிமையான காட்சியை பார்த்து பார்வை இழந்தவனாக உபவாசித்து ஜெபித்துக் கொண்டிருந்த சவுல், அனனியா என்கிற தீர்க்கதரிசி தேவனால் அனுப்பப்பட்டு அவனிடத்தில் வந்து அவனுக்காக ஜெபித்தபோது இழந்து போன பார்வை அவனுக்கு மீண்டும் கிடைத்தது. அதோடு இயேசு கிறிஸ்துதான் மெய்யான தேவன் என்பதை நன்றாக உணர்ந்தும் கொண்டார். அவர் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டு வெகு சீக்கிரத்தில் கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஜெப ஆலயங்களில் பிரசங்கம் பண்ணத் தொடங்கினார். இங்கே நாம் கவனிக்க வேண்டிய வார்த்தை, பவுல் தாமதம் பண்ணாமல் கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று பிரசங்கிக்க ஆரம்பித்ததுதான். நாம் அநேக காரியங்களில் தாமதம் பண்ணுகிறவர்களா இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நாம் செய்கின்ற காரியங்களை எடுத்துக்கொண்டால் சீக்கிரமாக செய்ய வேண்டியவைகள், அவசரமாக செய்து முடிக்க வேண்டியவைகள் என்று பெரும்பாலான காரியங்களில் நாம் மிகவும் தாமதிக்கிற அனுபவம் உள்ளவர்களாய் இருக்கின்றோம். முக்கியமான காரியங்களில் காலதாமதம் பண்ணினவர்கள் மிகவும் வருத்தப்பட்டிருக்கின்றார்கள். சோதோமனுடைய பாவம் மிகவும் கொடியதாக இருந்தபடினால் ஆண்டவர் சோதோம் என்கிற பட்டணத்தை அழித்து விட்டார். அந்த பட்டணத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த லோத்து என்கிற நீதிமானையும் அவனுடைய குடும்பத்தையும் காப்பாற்றும்படி ஆண்டவர் நினைத்தார். அந்த பட்டணம் அழிய போகிறது என்கிறதையெல்லாம் அவர் அறிந்த போதிலும் பட்டணத்தை விட்டு வெளியேறுவதில் மிகவும் காலம் தாழ்த்தி கொண்டிருந்தார். ஆனால் தேவன் அவர்கள் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த குடும்பத்தை கையை பிடித்து இழுத்து பட்டணத்திற்கு வெளியே கொண்டு வந்து விட்டார்கள். காலதாமதம் பண்ணுதல் ஆபத்தில் நாம் சிக்கி விடுகிறதற்கு ஏதுவாக மாறிவிடும். ஆகவே எந்த காரியத்திலும் காலதாமதம் பண்ணாமல் அதன் நேரங்களில் வெகு சீக்கிரத்தில் எல்லா காரியங்களையும் செய்ய வேண்டியது அவசியமாயிருக்கின்றது. நம்மை இந்த காலை வேளையில் சற்று சிந்தித்து பார்ப்போம். எந்தெந்த காரியங்களில் நாம் காலம் தாழ்த்தி கொண்டிருக்கின்றோம்? எச்சரித்தாலும் ஆலோசனையும் அறிவுரைகளும் நமக்கு சொல்லப்பட்டாலும் காலம் தாழ்த்துகிறவர்கள் பல பேர் இருக்கின்றார்கள். காரியத்தின் முக்கியத்துவத்தை உணர்ந்து கொள்ளாமல் காலம் தாழ்த்துகிறவர்களும் உண்டு. எது எப்படி இருந்தாலும் இனிமேல் காலம் தாழ்த்துதல் என்கிற பேச்சுக்கே இடமில்லாமல் சீக்கிரமாக எல்லா காரியங்களையும் செய்வதற்கு ஆண்டவர் நமக்கு உற்சாக மனதை தருவாராக. இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நாங்கள் செய்ய வேண்டிய காரியங்களில் சோம்பல் உள்ளவர்களாகி காலம் தாழ்த்தி கொண்டிருக்காமல் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் தீவிரமாக அவைகளை செய்து நிறைவேற்ற கர்த்தர் எங்களுக்கு உற்சாக மனதை தந்தருளும்படி ஜெபிக்கிறோம். காலம் தாழ்த்துகிறதுனால் வரக்கூடிய ஆபத்துகளை குறித்த உணர்வையும் தந்தருளும்படி ஒப்பு கொடுக்கின்றோம். ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.